ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்ட்ட கெரியரை செட் பண்ணுறதுக்கு தான் 11th 12th ஆர்ட்ஸுக்காக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எடுத்து யூஸ் பண்ணிங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 12th பிஸ்னஸ் மேக்ஸில் இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து சாப்டர் வைஸாக நாம் பார்க்க போகிறோம். அதாவது இதில் லாங்குவேஜ் பிரச்சனை வந்து இருக்காது. ஏன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின் நம்பர் மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ யூனிட் 1 எடுத்துட்டிங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சாச்சு. இதில் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5, 8, 12, 13, 15, 18, 25, 27 வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எக்ஸசைஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா 1.1ல் 1, 5, 6, 7, 8, 20, 22, 24 ரொம்ப முக்கியம். 1.2 எடுத்துட்டிங்க அப்படின்னா 1, 2, 5, 6. 1.3 எடுத்துட்டிங்கன்னா 1, 2, 3, 4. அதாவது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் இது எல்லாமே கலந்து தான் நம்ம என்னாச்சு பார்த்தோம் உங்களுக்காக கொடுத்துருக்கோம். அதனால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்க. அடுத்து 2 மார்க் செகண்ட் சாப்டர் எடுத்துட்டிங்க அப்படின்னா செகண்ட் சாப்டர் கொஞ்சம் பெரிய சாப்டர். அதில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின், ஏன்னா எக்ஸாம்பிள் மட்டுமே கிட்டத்தட்ட 85 சம் கிட்ட இருக்குது. அப்போ அதில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸு, அப்புறம் எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 எக்ஸசைஸ் இருக்குது. அந்த 10 எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்காக கொடுத்துருக்கோம். அதை தெளிவாக பார்த்துங்க. அடுத்து தேர்ட் சாப்டர் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு மொத்தமே 3 எக்ஸசைஸ் தான் இருக்குது. சரியா, அதை பார்த்துங்க. அடுத்து 4th சாப்டர் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. அதுக்கப்புறம் 4th சாப்டரில் 4.1ல் இருக்கக்கூடிய எல்லா சம்மே பார்த்துருங்க. ஏன்னா சப்போஸ் அந்த 4th சாப்டரில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து 1 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஆர்டர் வந்து கேட்கலாம். அதுவும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி 4.5ல் இருக்கக்கூடிய எல்லா சமயம் பார்த்துங்க. ஏன்னா அந்த கொஸ்டின் வந்து கம்பல்சரியில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அடுத்து 5th சாப்டர் எடுத்துட்டிங்க அப்படின்னா 2 எக்ஸசைஸ் தான் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய சம்ஸை பார்த்துங்க நல்லா தெளிவாக. 6th சாப்டர்லேயும் 2 எக்ஸசைஸ் தான் இருக்குது. 7th சாப்டரில் 3 எக்ஸசைஸ் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் எல்லாத்தையும் பார்த்துங்க. அடுத்து 8th சாப்டர் எடுத்துட்டிங்க அப்படின்னா 8.1ல் இருக்கக்கூடிய டெஃபனிஷன்ஸ் வந்து தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா அந்த டெஃபனிஷன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அதுலேருந்து கேட்குறாங்க. அதேமாதிரி 8.2ல் இருக்கக்கூடிய டெஃபனிஷன் பார்த்துங்க. அதேமாதிரி 9th சாப்டர் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் இருக்க டெஃபனிஷன்ஸிலும் என்ன பண்ணுறாங்க நமக்கு பப்ளிக் எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 10th சாப்டர்லேயும் அதே மாதிரி தான். சரியா, இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதோட பிடிஎஃப் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருங்க, எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வரக்கூடிய நாட்களில் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.